ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் அ மினிட். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. அதனால் டிவிகே தலைவர் விஜய் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் தமிழக வெற்றி கழகம் ஓராண்டில் கடந்து வந்த பாதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் February 2, 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்று பெயரை அறிவித்து கட்சியை தொடங்கினார். அதுக்கப்புறம் டிவிகே மெம்பர்ஷிப் கார்டுன்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதன் மூலம் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கினார். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் பெயர், தொகுதி, மாவட்டம், அதோடு தலைவர் விஜய் சைனோட அந்த கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பொதுச் செயலாளராக உசி ஆனந்த் அவர்களையும் பொருளாளராக வெங்கட்ரமணன் அவர்களையும் நியமித்தார். அதுக்கப்புறம் டிவிகே சார்பில் தொகுதி அடிப்படையில் 10th மற்றும் +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த 3 மாணவர்களை அழைத்து பரிசளித்து கௌரவித்தார் தலைவர் விஜய். 3 மாதத்தில் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தை கட்டி முடித்தனர். அதன் பிறகு கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் தலைவர் விஜய். அந்த கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் அதனுள் 2 போர் யானைகளும் மத்தியில் வாகைப்பூவும் அதனை சுற்றி 28 நட்சத்திரங்களும் இருந்தன. அப்படியே கொடியுடன் சேர்த்து கொடியின் பாடலையும் வெளியிட்டார். பின்னர் கட்சி கொடியின் யானை மூலம் சில விமர்சனங்கள் எழுந்தன. அதுக்கப்புறம் செப்டம்பர் இறுதி வாரத்தில் மாநாடு நடத்துறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அது பணிகள் முடிவடையாத காரணத்தினால் தள்ளி போடப்பட்டது. பின்னர் அனைத்து பணிகளையும் முடித்து அக்டோபர் 27ஆம் தேதி பிரம்மாண்ட மாநாட்டை விஜய் நடத்தினார். அந்த மாநாட்டில் தலைவர் விஜய் பெருந்தலைவர் காமராஜரையும் சட்டமேதை அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணியும் இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனையுமான அஞ்சலை அம்மாளையும் இந்திய முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலு நாச்சியாரையும் தன் கொள்கை தலைவராக அறிவித்தார். பின்னர் மத்திய மாநில அரசுகளையும் விமர்சித்தார். இந்த பிரம்மாண்ட மாநாட்டிற்கு 8 லட்சம் முதல் 12 லட்சம் வரை மக்கள் வந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக 26 தீர்மானங்களை நிறைவேற்றினார் தலைவர் விஜய். இதுவரை கட்சியில் 75 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. அதுக்கப்புறம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தலைவர் விஜய். பின்னர் கவர்னர் RN ரவி அவர்களை சந்தித்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மனு அளித்தார். பின்னர் பரந்தூர் சென்று விமான நிலையம் வேண்டாம் என போராடிய மக்களுக்காக குரல் கொடுத்தார். பின்னர் 234 தொகுதிகளையும் உள்ளடக்கி 120 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிவு செய்தார். முதல் கட்டமாக கடந்த ஜனவரி 24ஆம் தேதி மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக நேர்காணல் நடத்தி 19 மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். அதன் பிறகு 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று ஜனநாயகன் என்று தன் படத்தின் பெயரை வெளியிட்டார். அதன் பிறகு கடந்த 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களை நியமித்தார். அதன் பிறகு ஜனவரி 31ஆம் தேதி 19 மாவட்ட செயலாளர்கள் என 57 மாவட்ட செயலாளர்களை தற்போது நியமித்துள்ளார். அன்றே தன் கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக பதவி கொடுத்தார். பின்னர் மேலும் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க விஜய் நேற்று நேர்காணல் நடத்தினார். இதுவே தமிழக வெற்றி கழகம் கடந்த ஓராண்டில் கடந்து வந்த பாதையாகும். நம்ம சேனலை இப்போ தான் முதலாக தொடங்கியிருக்கேன். நம்ம சேனலை பொறுத்தவரை ஜெனரல் நாலேஜ், கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்டு, இயற்கை சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, பறவைகள், விலங்குகள், கோவில்கள், ட்ரிப்ஸ் எங்கே போனால் நல்லாயிருக்கும், சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, இப்படி தெரிஞ்சது தெரியாதது, அறிஞ்சது அறியாதது, இப்படி சுவாரஸ்யமான வீடியோ தான் போட போகிறோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது உங்கள் ஜஸ்ட் அ மினிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.